Hey guys, welcome back to our channel. This is your Karthika. This is your Vishnu. இன்னைக்கு நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட் ரிப்ளை வீடியோ. ரொம்ப நாளா வந்து எங்களுக்கு வந்து கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணுங்கன்னு நிறைய பேரு சொல்லிட்டு இருந்தீங்க. ரீசெண்டாவும் நிறைய கமெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்துச்சு. சரி ஓகே, கமெண்ட்க்கு ரிப்ளை பண்றதுக்கு பேசாம ஒரு வீடியோவே போட்டுடலாம் அப்படின்ட்டு நமக்கு இன்டராக்ட் பண்ணது மாதிரி இருக்கும்ல. இந்த கமெண்ட் கீழே வந்து அப்படியா நீங்க வந்து நீங்களும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுவீங்கல்ல. ஸோ அதனால கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணி ஒரு வீடியோ போட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இன்னைக்கு இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் எங்க வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் ரீச் ஆகும். அண்ட் மறக்காம நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல வந்து என்ன மாதிரி நாங்க வீடியோஸ் பண்ணணும் அப்படிங்கிற உங்களோட தாட்ஸ் எல்லாமே கொடுங்க. எல்லா வீடியோல சொல்லிட்டே தான் இருக்கேன், நீங்களே நினைப்பீங்க எல்லா வீடியோலயும் இது தான் சொல்றேன்னு. என்ன பண்றது அப்படி சொன்னாலாவது நீங்க கமெண்ட் பண்ணுவீங்கன்னா நான் எல்லா வீடியோலயும் அப்படியே கண்டினியூவா சொல்லிட்டே இருக்கேன். கமெண்ட் பண்ணா மட்டும் போதாது, நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமுக்கி விடணும். அப்பதான் வந்து எங்க வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நாங்க போட்டோன்னு ஏதோ விஷயம் கத்த வீடியோ போட்டாங்க. நம்மளும் வந்து டெய்லி ஒன் டே விட்டு ஒன் டே வீடியோ போடுறது இல்ல, அப்பமா தான் வந்து வீடியோ போடுறோம். அதனால பொருடிக்காம கொண்டு போறதுக்கான எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம், சரி போட்டுன்னு சொல்றேன். இப்ப வந்து விஷ்ணு வந்து ஒரு கேமிங் சேனல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ வந்து நிறைய நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்மே நிறைய பேர் கேமிங் அடிக்ட் அந்த மாதிரிலாம் இருப்பீங்க. சோ அதுக்கு கொஞ்சம் நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டாவது விஷயம் வந்து ஸ்ட்ரீமிங் பிடிச்சவங்க வந்து கண்டிப்பா அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நானுமே அந்த கேமிங்குள்ள வருவேன், சொல்ல முடியாது. நீங்க என்ன அவங்களோட எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க எனக்கு தெரியுது. அதுலயே நாங்க வந்து ஃபன்னா என்டர்டெயின்மெண்டா பேசி காமெடியா ஜாலியா இங்க எப்படி நாங்க ஜாலியா இருக்கோமோ இதை விட ஜாலியா லைவா இருக்கும்ல. அதனால வந்து இங்க வந்து கட் அண்ட் கிராப் எல்லாம் முடிஞ்சுதானே வருது. சேனலோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, சேனலோட பேர் இவங்க தான் வச்சாங்க, கேமிங் ஹிட்லர் பாப். சரியா? அதுக்கு மீனிங் வந்து அவங்க சொல்லுவாங்க என்ன மீனிங். அது ஒரு நல்ல நேம் வந்து கேட்டதுனால எனக்கு டக்குன்னு தோணுது வந்து ஹிட்லர். ஹிட்லர் வந்து விஷ்ணுக்கு பிடிக்கும். ஏன்னா ஹிட்லர்ங்கிற பேரை கேட்டாலே வந்து எல்லாருமே அப்படி நடுங்கினாங்க. அப்ப எனக்கு உடனே தோணுச்சு ஹிட்லர் தானே, அப்போ ஓகே கேமிங் வரணும். சோ கேமிங் இல்ல பாப்னா வெடிக்கிறது. அப்போ ஓகே கேமிங் ஹிட்லர் பாப் வைக்கலாமே. இது நம்ம வீடியோ, இது நம்ம அக்கௌண்ட், இதுல இருந்து நான் அதை சொல்லுவேன். பெர்மிஷன் வாங்குறது, ஏன்னா இந்த சேனலோட ஓனர் இவங்க இல்ல, பெர்மிஷன் சரி ஓகே. ரொம்ப போயிட்டோம். ஓகே, இதோட ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து அதுக்கு முன்னாடி வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன அப்படின்னா சிவகுரு 748 அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க, prank super but please don't do any medical emergency prank bro, this is not safe in real emergency time. இந்த கமெண்ட் எதுக்கு வந்துச்சுன்னா நாங்க இல்ல நான் வந்து ஒரு பிராங்க் பண்ணிருந்தேன். ஆனா அந்த பிராங்க் வந்து அந்த டைம்ல போடும்போது அந்த அளவுக்கு ரீச் ஆகல. ஏன்னா அது வந்து அந்த பிளட் யூஸ் பண்ணது வந்து அந்த இடத்துல வந்து பிளாக் அண்ட் ஒயிட் போட்டுருக்கோம். அது போடாம நான் வந்து அப்படியே லைவா போட்டதுனால அது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்லயே இருந்துச்சு. ஆனா இப்ப கொஞ்சம் அது வியூஸ் போகுது. இப்ப இந்த டைம்ல தான் இந்த கமெண்ட் எல்லாம் அந்த வீடியோஸ்க்கு வருது. ஓகே ப்ரோ, இனிமேல் இந்த மாதிரி வயலன்ஸான வீடியோஸ்லாம் நான் போட மாட்டேன், கொஞ்சம் ஃபன்னான வீடியோஸே போடுறேன், லவ்வான வீடியோஸ் நான் போடுறேன். ஓகேவா? ஓகே, சிவகுரு ப்ரோ. ஓகே, நெக்ஸ்ட் பெட் பாய் 56 அப்படிங்கிறவங்க, ப்ரோ இனிமேல் இந்த மாதிரி பிராங்க் வேணாம் ப்ரோ, சில சமயத்துல உண்மையா இருந்தா கூட அவங்க விளையாட்டுன்னு நினைப்பாங்க ப்ரோ, அதனால இந்த மாதிரி வேணாம் ப்ரோ, விளையாட்டு கூட வினையில முடியும். கரெக்ட், அதே வீடியோ அது உண்மைதான். அவர் சொன்னது என்னன்னா, இப்போ வந்து நார்மலா எக்ஸாம்பிள் சொல்றேன், அப்படி ஒரு விஷயம்னாலுமே நம்ம வந்து இல்ல நீ இப்போ பிராங்க் தானே பண்ற, இல்ல நீ விளையாடுற, இப்படி கேட்டோம்னா அது கரெக்ட். நீங்க சொன்னது கரெக்ட். இனிமே இந்த மாதிரி பண்ணாத. ஓகே, பாரு எவ்வளவு கோபப்படுறாங்க. ஓகே ப்ரோ, யாரு ப்ரோ? பெட் பாய் ப்ரோ. ஓகே ப்ரோ, பேர்லாம் வித்தியாசமா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. பெட் பாயா மாத்திட்டீங்களா என்ன? பாண்டி கபடி 5120
வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் ப்ரோ உங்க வீடியோ பார்க்க. ரொம்ப நன்றி ப்ரோ. ஓகே 4 days முன்னாடி ஒருத்தங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க, ப்ரோ உங்க வைஃப் எமோஷனல் பிராங்க் பண்ணுங்க ப்ரோ, சர்வேஷ் 33333. அப்படி என்ன உங்களுக்கு சந்தோஷம், என்ன எமோஷனல் பிராங்க் பண்ணி நான் அழுதுகிட்டே இருக்கிறது பாக்குறதுல உங்களுக்கு அப்படி என்ன ஆனந்தம் எனக்கே தெரியல. இல்ல ப்ரோ, என்ன விஷயம்னா எமோஷனல் பிராங்க் பண்ணல. லாஸ்டா 2 வீடியோ பண்ணிருந்தேன்ல, அது வந்து கொஞ்சம் ஓவரா அழுதுனால எனக்கு அடுத்து எமோஷனலா பிராங்க் பண்ண எனக்கு தோணல. அதனாலதான் அப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 2வது விஷயம், நீங்க கமெண்ட் பண்ணுங்க, ஆனா இப்படி கமெண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ கண்டுபிடிச்சிருவா. அவளும் கமெண்ட்லாம் வாசிப்பா. சோ அதனால நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நான் என்னோட இன்ஸ்டா ஐடிங்க கொடுக்குறேன், அதே மாதிரி அவளோட இன்ஸ்டா ஐடிங்க கொடுக்குறேன். நீங்க இன்ஸ்டா ஐடியில போயிட்டு மெசேஜ்ல போயிட்டு ப்ரோ இந்த பிராங்க் பண்ணுங்க, இந்த பிராங்க் பண்ணுங்க, நீங்க ஐடியா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நான் பண்ணலாம். எனக்கும் அதே மாதிரி என்னோட ஐடியா இந்த பிராங்க் பண்ணுங்கன்னு ஐடியா கொடுங்க. இந்த கமெண்ட்ல பப்ளிக்கா பண்ணாருங்க ப்ளீஸ். தேங்க்யூ சர்வீஷ் ப்ரோ. மஞ்சித் 555 months முன்னாடி பண்ணிருக்காங்க. இன்னைக்கு தான் உங்க வீடியோ பார்த்தேன், சூப்பர், தேங்க்யூ. டெய்லி பாருங்க. இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் வரும்போது கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். உங்க வீடியோ நீ தான் பார்த்தேன் ப்ரோ, இது சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நீங்க ஏன் ப்ரோ இது வரைக்கும் அவ்வளவா மூஞ்சி எல்லாம் வெளியே ரீச் ஆகவே இல்லை? இந்த மாதிரிலாம் நேர்லயும் கேக்குறாங்க, கமெண்ட்லயும் கேக்குறாங்க. தெரியல ப்ரோ, தெரியல ஏன் இது தெரியல. நாங்களும் நல்லா தான் வீடியோ போடுறோம், நல்ல நல்ல கண்டென்ட் தான் போடுறோம். அதனால கான்ட்ரோவர்சியா இனி நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நானும் கத்தையா சண்டை போட்டோம், கத்தைய கத்தைய வீட்டுல உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கான்ட்ரோவர்சியா வீடியோ போட்டாதான் ஆளுக்கு 1 மில்லியன் நினைச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா வீடியோ ரீச் ஆயிடும். யாரையும் புண்படுத்துறதுக்காக இல்ல, ராஜேஷ் RK P2I 1 month முன்னாடி போட்டிருக்காங்க, வாழ்க்கையில கடைசி வரை இப்படியே இருங்க. இது எந்த வீடியோ கமெண்ட் அப்படின்னா, வெளிநாட்டுக்கு போறேன்ட்டு ஒரு பிராங்க் பண்ணிருக்கேன்ல, அந்த வீடியோ. ஓகே, அடுத்தது இம்மாஷா 1 month ago. Your husband is lucky to get you as his wife. You are the great girl and good girl. Thank you. என்ன பெருமையா சொல்லிருக்காங்க. Thanks சொல்ல உங்களுக்கு இம்மாஷா. உண்மைதான், நான் லக்கி தான். அதுல நான் எப்பவுமே 100% நான் எப்பவுமே சொல்லுவேன் லக்கி தான். சரி, மைக் மாட்டீங்க. அந்த ஆடியோ தான் ஃபர்ஸ்டே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, அடுத்த क्वेश्चन ஆங்கரிகா பண்ணிட்டு இருக்கேன். ஜனார்த்தனம் PK4KH 1 month முன்னாடி, சூப்பர் சிஸ்டர், இதே மாதிரி இருங்க, உங்க லைஃப் நல்லா இருக்கும். அதான் இதுவும் அந்த வெளிநாட்டு பிராங்குக்கு வந்த வீடியோ தான். இதே மாதிரி இருக்கும். அடுத்தது வினோத் 1985 1 month முன்னாடி, தலைவா வீடியோ பார்க்க நல்லா இருக்கு. இது அந்த சிகரெட் வீடியோக்கு கமெண்ட் நினைக்கிறேன். அந்த சிகரெட் பிராங்க் பண்ணிருந்தாங்கல்ல, அந்த வீடியோக்கு அந்த கமெண்ட் இது எனக்கு தானே தெரியும். வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி சரி ஓகே, அது எப்படி பொடி வந்துச்சு, அது எப்படி புகை வந்துச்சு, இன்னுமே அதை ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கு, அது எப்படி வரும். நிவாஸ் ரம்நாத் 1 month முன்னாடி, ரியலி லவ் ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் அவர் ஹார்ட். தேங்க் யூ. இந்த மாதிரி கமெண்ட்ல கேக்கும்போது வர்றது ரொம்ப ரேர். ஓகே ப்ரோ, உங்களோட பாட்டம் ஆஃப் ஹார்ட்ல நாங்க இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப 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 ஹாப்பி. நீங்க கண்டினியூஸா இந்த வீடியோஸ்லாம் பாருங்க, உங்களை ஹாப்பியா இருக்கிற மாதிரி வீடியோஸ் நாங்க போடுவோம். ரொம்ப பெருமையா இருக்கு. டெல்லியில அரசன் 1 month முன்னாடி இருக்காங்க. ப்ரோ, நானும் ஃபாரின்ல தான் இருக்கேன், என் வைஃப் ஃபேமிலியை பிரிஞ்சு எனக்கு இந்த ஃபீலிங்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. எஸ், நான் அந்த ஃபாரின் வீடியோல லாஸ்ட்ல கூட நான் சொல்லியிருப்பேன், எதுக்கு லவ் பண்றோம், லவ் மட்டும் நான் சொல்லல, அரேஞ்ச் மேரேஜ்லயுமே சொல்றேன். மேரேஜ் பண்ணுவாங்க, பண்ணிட்டு ஒரு 1 month இருப்பாங்க, அடுத்த உடனே ஃபாரின் பண்ணிட்டு போயிடுவாங்க. எதுக்கு அப்ப எதுக்கு மேரேஜ் பண்ணிட்டு நீங்க அங்கேயும் இங்கேயும் இருக்க வேண்டியதுதானே, அப்படிதான் நான் சொல்லியிருப்பேன். அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்கவுங்க மைண்ட் மனசுக்குள்ள இருக்கும். இப்ப கூட நீங்க யோசிக்கலாம், நீ என்னமா சொல்லிட்டு பேசாம இருப்ப, பைசா சம்பாதிக்கணுமா. உண்மைதான், பைசா சம்பாதிக்கணும், அந்த ஃபீலிங்கே தான் நான் சேர்த்து சொல்றேன். ஏன்னா அவங்க குடும்பத்தை பார்க்கணும், பணம் சம்பாதிக்கணும்னு ஃபாரின் போயிடுவாங்க. ஆனா அங்க போய் இருந்துட்டு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, எவ்வளவு ஃபீல் பண்ணாங்க. டெய்லி வீடியோ கால்லே நாங்க லவ் பண்ணும்போது நாங்க ரெண்டும், நான் வெளிநாட்டுலயும் அவ இங்க இருக்கும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டோன்றது அவன் அனுபவிச்சதுனால ஆமா.
சரி ப்ரோ, உங்க ஃபீலிங்ஸ் எங்களுக்கு புரியுது. சீக்கிரம் இந்த கஷ்டம் உங்களுக்கு முடிஞ்சு நீங்க உங்க ஃபேமிலி வந்து பாப்பீங்க. ஓகே, சீக்கிரமா உங்க ஃபேமிலி கூட ஹாப்பியா இருக்குது எங்களோட வாழ்த்துக்கள். அஷ்மித் டிஜிஆர் பண்ண முன்னாடி அது எப்படி அவங்க வாய்ஸ் இப்படி தெளிவா கேக்குது, கேமரா இங்க இருந்து அவங்க கிட்ட மைக் இருக்கு, ஸ்கிரிப்டா? இப்பவும் நான் சொல்றேன், எங்களுக்கு வந்து இதுதான் எங்களோட மைக், சரியா? இதுதான் எங்களோட மைக்கு. இந்த மைக்கை நாங்க வந்து எங்கேயுமே புக் பண்ணாலும் தெரியும். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், நாங்க எடுக்கிறது, நான் எப்பவுமே அவளை பிராங்க் எடுக்கிறது, அவ என்ன பிராங்க் எடுக்கிறது கேமரால தான் எடுப்போம். நான் 2 ஆங்கிள் செட் பண்றது என்னோட கேமரா பிளஸ் வந்து அந்த கேமரா பிளஸ் வந்து என்னோட மொபைல்ல தான் செட் பண்ணுவேன். மொபைல்ல செட் பண்ணேன்னா மொபைல் ஆடியோ நல்லா இருக்குன்னா மொபைல் ஆடியோ எடுப்பேன், கேமரா ஆடியோ நல்லா இருக்குன்னா கேமரா ஆடியோ எடுப்பேன். எடுத்து அதை உட்காந்து நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணுவேன். நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த டைம்ல என்னன்னா எங்க வீடியோ எப்பவுமே க்ளோஸ்ல தானே இருக்கும். ஸோ அதனால உள்ள என்ன பேசுறோமோ அது கிளியரா கேமரா கேட்ச் பண்ணும். கேட்ச் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஆடியோவை எடுத்து நாய்ஸ் கேன்சலேஷன் போட்டு அதுக்கப்புறமா தான் அந்த வீடியோவை வந்து நான் போடுவேன். நீங்க முன்னாடி வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா போன்ல மட்டுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தப்ப கொஞ்சம் எக்கோ சவுண்டா இருக்கும். அதுக்கப்புறமா தான் நான் கேமரால ஷூட் பண்ண ஆரம்பிச்சேன். எதுவுமே ஸ்கிரிப்ட் கிடையாது, எல்லாமே யதார்த்தமா நீட்டா எடுக்கிறது தான். ஸ்கிரிப்டா பண்ணா ஒரு நாள் கண்டுபிடிச்சிருவாங்க, நீங்க ஸ்கிரிப்ட் தான் பண்றீங்க. நாங்க இத்தனை நாள் போட்ட பிராங்க் வீடியோல ஸ்கிரிப்டா நாங்க எதுவுமே பண்ணது கிடையாது. ஸ்கிரிப்டா பண்ணது வேணா நாங்க 2 பேரும் தெரிஞ்சு இவளோட அம்மாவை பிராங்க் பண்ண ஒரு வீடியோ இருக்கு, அப்புறமா ஊர்ல வச்சு இவங்க அம்மாவை அப்பாவையும் பிராங்க் பண்ண ஒரு வீடியோ. அது நாங்க 2 பேரும் தெரிஞ்சு பண்ண வீடியோ, தெரியாம பண்ண வீடியோ கிடையாது. அது வேணா நாங்க 2 பேரும் ஸ்கிரிப்ட் பண்ணி அது அவங்கள பண்ணது. மற்றபடி நாங்க பிராங்க் பண்றது ஸ்கிரிப்ட் கிடையாது. ரெண்டாவது விஷயம், நீங்க ஆடியோ விஷயம் கேட்டீங்க அப்படின்னா வீடியோ எடுத்து ஆடியோவை தனியா செப்பரேட் பண்ணி நம்ம வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணலாம். நீங்க கேட்கறது தப்பு கிடையாது. ஏன்னா நீங்க யோசிக்கலாம், என்ன இவ்வளவு கிளியரா ஆடியோ இருக்கு அப்படின்ட்டு. ஆடியோ வந்து இப்பவும் நாங்க வந்து கேமரா தான் ஷூட் பண்றோம். இந்த கேமரால ஷூட் பண்ணதுக்கு அப்புறமா நான் வேணா ஒண்ணு பண்றேன். இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்ல, இந்த வாய்ஸை வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணாம நான் உங்களுக்கு போடுறேன், சரியா? எப்படி கேக்குதுன்னு பாருங்க. அதே இடத்த கட் பண்ணிட்டு இந்த இடத்த நான் நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணி போடுறேன். இந்த ஆடியோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வந்து நாங்க கொஞ்சம் கேமரா பக்கத்துல வந்து உட்காந்து பேசுறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியுது. லாங்கா வச்சு பேசுறோம்னா அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு கிளியரா தெரியும். இதுல நான் உங்களுக்கு கிளியரா பண்ணி காமிச்சிடுறேன். ஓகேவா? ஓகே ப்ரோ, இவ்வளவுதான். அஷ்மித் டிஜிஆர் ஓகேவா ப்ரோ? முடிஞ்சதா டவுட்? அது மீக்கி vlogs 9968 1 month முன்னாடி போட்டுருக்காங்க. Supporting and loving each other, that's make best family, that's you only guys. Keep doing always till your end of your life. This is my first video. I see you Akka and Anna. Okay. Thank you so much. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீடியோ பாத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீடியோ பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வீடியோ வந்து யூடியூப் சஜஸ்ட் பண்ணிருக்கு. அது வரைக்கும் எங்களுக்கு ஹாப்பி. இந்த விஷயம் நீங்க பார்த்த உடனே அந்த வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ண உங்களுக்கு தோணி இருக்கு. எங்க வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியான மூமெண்ட் கிரியேட் பண்ணிருக்கும்னு நினைக்கிறோம். ரெண்டாவது விஷயம் உண்மைதான் நீங்க சொன்னது, அதை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். Thank you Miki vlogs. Thank you. Next குருமூர்த்தி 1 month முன்னாடி போட்டாங்க. Bro, வேற லெவல், best wishes to your life. If anyone asks what is love, this one video is enough to answer that. Keep it up. இந்த கமெண்ட் எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஏன்னா இந்த கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஏன்னா அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, லவ்னா என்ன அப்படின்னா அவங்க இந்த வீடியோ காட்டுவாங்க. அப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. யூடியூப் ஆரம்பிச்சு இப்போ 2-3 வருஷம் நடக்குதா? 3 வருஷம் நடக்குது. ஓகேவா? இந்த இத்தனை வருஷத்துல இன்னைக்கு வரைக்கும் யாருமே வந்து இப்படி ஒரு கமெண்ட் பண்ணது இல்ல. நீங்க இந்த யாராவது லவ்னா என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா, நாங்க உங்களோட இந்த வீடியோ அனுப்பிச்சுட்டி தான் லவ்னு காமிப்போம் அப்படின்ட்டு யாருமே கமெண்ட் பண்ணது இல்ல. கமெண்ட பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. நான் ஒண்ணு பார்த்த உடனே நான் வந்து இப்ப கமெண்ட் வந்துருக்கு பாரு அப்படின்னு காமிக்கும் போது அவ்வளவு ரொம்ப ஹாப்பியா இருந்தா. ஓகே, பேசுனது குருமூர்த்தி. தேங்க்யூ குருமூர்த்தி ப்ரோ. நீங்க இன்னும் அடுத்தது எங்களோட வீடியோஸ் எல்லாம் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணி போட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஜான் ஸ்டான்லி அப்படிங்கிறவங்க 12 days முன்னாடி போட்டிருக்காங்க. தம்பி, தங்கம் மனைவியாக கிடைத்திருக்கிறது. தங்கம் இல்லையா, வைரம் மனைவியா கிடைச்சிருக்கு. அப்படியா? ஆமா, உண்மைதானே. தங்கத்தோடையும் வைரத்தோடையும் பிளாட்டினத்தோடையும் எது விலை அதிகமோ அதுதான் இவ. ஓகேவா? அது வந்து புரிய வேண்டியவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஜான் ஸ்டான்லி கோ. தேங்க்ஸ். ஒரு நிமிஷம் கண்ணை கலங்கிச்சு. ஓகே, இன்கிரெடிபிள் கட்ஸ் 1 month முன்னாடி போட்டாங்க. ஜஸ்ட் சிகரெட்க்கு இவ்வளவு பெரிய சீனா? ஆத்தே, மேரேஜ் பண்ணா அவ்வளவுதான் போலே. மேரேஜ் பண்ணா அவ்வளவுதான் கேட்டா அவனே ஒரே ஒரு விஷயம் பண்ண சொல்றேன். சரி, இந்த விஷயத்துல ஒருத்தங்க தம் அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்னா, பைக்ல ஸ்பீடா போறாங்க, இதையும் சேர்த்துக்கிறேன், சரியா? போறாங்க அப்படின்னா
இதை வந்து ஒருத்தங்க ஸ்டாப் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா அவங்க மேல அவ்வளவு லவ் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? இதுதான் காரணம். மற்றபடி நீ சிகரெட் அடிக்கிறேன்னா நீ அடிச்சுக்கோ, தண்ணி அடிக்கிறேன்னா நீ அடிச்சுக்கோ, வண்டியில எவ்வளவு வேணாலும் ஸ்பீடா போ அப்படின்னு ஒருத்தங்க உங்களை வந்து என்கரேஜ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து காரணம் அவங்க உங்க மாதிரி லவ் வச்சிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, சம்டைம் நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு ஹோப்பு அவங்களுக்கு இல்லாம இருக்கலாம். நீங்க அந்த ஹோப் அவங்களுக்கு கொடுக்காம இருக்கலாம். இல்ல நீங்க எப்படி போனாலும் பரவாயில்ல, நீ என் கூட இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இருக்கலாம். இதுவா இப்படி எல்லாம் இருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் உண்மையான லவ்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணும். ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிற இடத்துல மட்டும்தான் உண்மையான லவ் இருக்கும். அது என்னோட தாட்டு. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொன்னா தப்பா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, சரியா இருந்துச்சுன்னா ஒரு ஹார்ட்டை ஒட்டு போங்க. சரியா? தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறதுலாம் யோசிச்சு கல்யாணம் பண்ணாம இருக்கணும்னா அதெல்லாம் முடியாது. நீங்க வந்து எல்லாருமே ஒரு டைம்ல வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணி வர்றதுதான். லைஃப் வரும். ஓகேவா? நம்ம ஒரு 18 வயசு தாண்டி 17 வயசுல காலேஜ் போறோமா, அதை முடிச்சு 21 வயசுல வெளியில வந்து வேலைக்கு போறோமா, ஒவ்வொரு டைப்பும் ஒவ்வொரு லைஃபா இருக்கு. அதே மாதிரிதான் மேரேஜ் லைஃபுக்குள்ளாடி வரும்போது, லவ் லைஃப் தாண்டி மேரேஜ் லைஃபுக்குள்ளாடி வரும்போது அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நீங்க லவ் பண்ணும்போது ஒரு மாதிரி இருப்பீங்க, ஆனா அதே லைஃப் வந்து மேரேஜுக்குள்ளாடி போகும்போது அது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். குழந்தை வரும்போது வேற மாதிரி இருக்கும். அதுதான் லைஃப். ஓகேவா? அதை யோசிச்சு நீங்க வந்து கல்யாணம் பண்ணாமலாம் இருக்காது. கண்டிப்பா கல்யாணம் பண்ணுங்க, ஜாலியா இருக்கும், ஹாப்பியா இருக்கும்.